நேத்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது இது அரெஸ்ட் ஆகும்போது இவர் ஓடி ஒளிஞ்சாரு. எங்க அரஸ்டே நடக்கிறது நைட்ல தானே நடக்குது. இதுக்கு முன்னே ஏதாவது அரஸ்ட்டுக்கான ஏதாவது இருந்துச்சா? திடுதிப்புன்னு பண்றாங்க. அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தான் அவர் வராரு அங்கேருந்து. அந்த வழக்கில் அவரும் இருக்கார். இருக்கிறதே மேம்பாலம்ங்கிறது இவர் பீரியட் மேயராக இருக்கும்போது தான் 10 மேம்பாலங்களை திட்டமிடுறாங்க. 9 மேம்பாலங்களை கட்டி முடிக்கிறார். கொடுத்த பட்ஜெட்டை விட குறைவான தொகையில் அதை முடித்து மீதி நிதியை மாநகராட்சியில் செலுத்துகிறார் அவர். அதுக்கப்புறம் ஒரு மேம்பாலம் மட்டும் பெரம்பூரில் நடக்கலை, பல காரணங்கள், சாயில் டெஸ்ட்டு உட்பட. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆட்சி நடந்துச்சு, ஜெயலலிதா ஆட்சி, அந்த மேம்பாலத்தை கட்டல. திரும்ப 2006 திமுக ஆட்சி வந்து இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்தப்போ தான் அந்த பெரம்பூர் மேம்பாலம் 10வது மேம்பாலத்தையும் முடித்தார். இப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வந்தேன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் யாருமே ஓடணும்னு இல்லை, அவர் பெங்களூரில் இருக்கார். அதுக்கு முன்னாடியே அவர் பெங்களூர் போயிட்டார். சொன்னதும் உடனே வராரு. அவர் வந்து அதே அசோக்குமார் ஜட்ஜிக்கிட்ட சரண்டர் ஆகிறார். அன்னைக்கு சாட்டர்டே, அதனால வீடு தான், வீட்டில் வந்து சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகி அவர் வந்து அப்போ அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு சனிக்கிழமை காலையில் வந்துட்டார். 11 மணிக்கு வந்துட்டார். 11 மணிக்கு சரண்டர் ஆகிறார், அவ்வளோதான். இதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி எதுவும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரா ஸ்டாலின் அவர்கள்? அங்கே இதுக்கப்போ சொல்கிறாரு, நான் வந்து எதிர்கொள்வேன் இந்த வழக்கை. வழக்கறிஞர்களோட தான் வராரு, நான் இந்த வழக்கை எதிர்கொள்வோம், இது மாதிரி நான் பார்க்காத ஜெயிலா அப்படின்னாரு. நான் பார்க்காத ஜெயிலா, உண்மை தானே. இதே அவங்க அப்பா வந்து மிசா சமயத்தில் வீடு தேடி வந்து ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அவர் கலைஞர் சொல்கிறாருல்ல, இது மாதிரி வந்து நான் கட்சி பிரச்சார நாடகத்துக்கு போயிருக்காரு, வந்தது நான் சொல்கிறேன்ப்பாங்கிறாரு. அவர் மதுராந்தகத்திட்ட நாடகம் போட்டுட்ருக்காரு. வந்தார், மறுநாள் வந்தார். கலைஞரே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, வந்துட்டார் என் பையன், அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னாரு. உள்ளே வச்சு அவரை அந்த சித்திரவதை பண்ணாங்க. மிசாவில் எதிர்கொண்டுட்டு 1 வருஷம் இருந்துட்டு தானே வந்தார். அவர் எங்கே ஓடி ஒளிஞ்சாரா, பதுங்கினாரா, வெளியில் வராமல் இருந்தாரா? அதே மாதிரி இதுலேயும் வந்தார், ஜெயிலுக்கு போனார். அப்படி சொல்லிட்டு போனார், இந்த வழக்கு பொய் வழக்கு, இதை நாங்கள் எதிர்கொள்வோன்னாரு. இப்போவும் கேட்குறேன், அந்த மேம்பால ஊழலுக்கு அதை பற்றி ஏதாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது செய்தி தெரியுமா? அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. ஏன்? அதில் ஊழலும் கிடையாது. உண்மை என்னன்னா, அன்னைக்கு யாரெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் அதுக்கு பின்னணியில் இருந்தாங்களோ, அந்த போலீஸ் அதிகாரிகள் பண்ண ஜெயலலிதாவுக்காக பண்ணின சட்டவிரோத நடவடிக்கை தான் அந்த கைது.